இந்த கொஸ்டின்ல லீனியர் அப்ராக்சிமேஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. லீனியர் அப்ராக்சிமேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்ப்போம். L of x equal to f of x naught plus f dash of x naught x minus x naught. இதான் லீனியர் அப்ராக்சிமேஷனுக்கு ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் f of x naught வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க f of x equal to root 1 plus x இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் x naught ஓட வேல்யூ வந்து 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ f of x naught அப்படின்னா x இருக்கின்ற இடத்துல x naught போட்டா போதும். ஸோ 1 plus x naught இதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 1 plus x naught ஓட வேல்யூ 3 root 4 வெளில எடுத்தோம்னா 2. f of x naught equal to 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து f dash of x naught வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். f dash of x naught வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்மளுக்கு f of x தான் தெரியும், ஓகேவா? இதை ஃபைண்ட் அவுட் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணணும். f of x equal to root 1 plus x. f dash of x equal to இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 plus x ரூட்டை 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த 1/2 முன்னாடி வந்துடும், இந்த 1 plus x அப்படியே வரும். 1 plus x எக்ஸா கன்சிடர் பண்ணியிருக்கோம், ஸோ அப்படியே வரும். மேலே என்ன ஆகும் அப்படின்னா 1/2 minus 1 அப்படின்னு போடுவோம். 1/2 minus 2/2 equal to minus 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ minus 1/2. அடுத்து 1 plus x இருக்குல்ல, அதை டிஃபரன்சியேஷன் பண்ணணும். 1 பண்ணோம்னா 0 அப்படின்னு ஆயிரும். x பண்ணோம் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். ஸோ 1 equal to 1/2. அது பவர்ல மைனஸ்ல இருக்குல்ல, அதை கீழே கொண்டு வரும்போது பிளஸ் ஆயிரும். ஸோ 1 plus x 1/2. அடுத்து 1/2 1 plus x. இந்த 1/2 என்னன்னு எழுதிக்கலாம், நம்ம ரூட்னு எழுதிக்கலாம், ஓகேவா? ஸோ f dash of x equal to 1/2 root 1 plus x. நம்மளுக்கு தேவை f dash of x naught. அப்ப இங்கேயும் x இருக்க இடத்துல x நாட்னு போட்டுக்கலாம். நம்மளுக்கு தெரியும் x நாட்டோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு 1/2 1 plus 3 1 2 root 4 1 2 into root 4 வெளில எடுத்தோம்னா 2 equal to 1/4. அப்ப f dash of x naught equal to 1/4. இப்ப லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஃபார்முலா மறுபடியும் எழுதிக்குவோம். f of x naught plus f of f dash of x naught பிராக்கெட்ல x minus x naught. இதான் லீனியர் அப்ராக்சிமேஷனுக்கு ஃபார்முலா. இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது 2ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது 1/4 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எக்ஸோட வேல்யூ எக்ஸ் தான். எக்ஸ் நாட்டோட வேல்யூ வந்து 3. 2/1 பிளஸ் எக்ஸ் வச்சு உள்ள மல்டிப்ளை பண்ணா x/4 அப்படின்னு ஆயிரும். அடுத்து -3 வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா -3/4 அப்படின்னு ஆயிரும், ஓகேவா? இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா plus x/4 minus 3/4 x/4 plus 5/4. லீனியர் அப்ராக்சிமேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.
ஓகேவா? x/4 plus 5/4. இப்ப கண்டுபிடிச்ச லீனியர் அப்ராக்சிமேஷனை பயன்படுத்தி f of 3.2க்கு எஸ்டிமேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ f of x approximately equal to L of x. ஓகேவா? f of x தான் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க √1 plus x அப்படின்னு. L of x தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? x/4 plus 5/4 அப்படின்னு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 3.2 அதை வச்சு எஸ்டிமேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு பதில் நம்ம 3.2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். √1 plus 3.2 equal to 3.2/4 plus 5/4. இதை ஆட் பண்ணோம்னா 4.2 அப்படின்னு ஆயிரும். அடுத்து இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி எழுதுறேன், ஏன்னா பாயிண்ட்ல வரும்போது அக்யூரேட்டா வராது, அப்ராக்சிமேட்டா தான் வரும். இதை ஆட் பண்ணோம்னா 8.2/4 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்ப மேலே கீழே 10ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோம். 82/40 அப்படின்னு இருக்கும். 41 சார் 42 சார், ரிமைனிங் 2 இருக்கும். ஓகேவா? பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்துருவோம். அப்பயும் 40யோட கம்மியா தான் இருக்கு. ஸோ மறுபடியும் ஒரு 0 சேர்த்துட்டு இங்கே ஒரு 0 சேர்த்துருவோம். இப்போ 45 சார் 200. ஓகேவா? √4.2 ஈக்குவல் √4.2 அப்ராக்சிமேட்லி என்ன வேல்யூ அப்படின்னா 2.05. ஸோ நம்ம எஸ்டிமேட் பண்ணியாச்சு 2.05 அப்படின்னு கிடைக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.